இன்றைக்கி வந்து நம்ம காலையில் மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அதுபடி வந்து நம்மளுடைய ட்ரஸ்ட்லேருந்து ஒரு வாலண்டியர் வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு பேசியிருக்காங்க, சைஸபிளாக பேசியிருக்காங்க. அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்து பாசிட்டிவாக தான் வந்து அதை பேசியிருக்காங்க. ரொம்பவும் ஆர்வமாக இருக்காங்க. வர்றதுக்கும் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, வில்லிங்னஸை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு மேஜராக ஒரே ஒரு தயக்கம் தான் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இதில் நான் வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். எல்லாருமே அதை ஒரு முறை பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குன்றது நான் நம்புகிறேன். இதில் வந்து 2 விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து பிரஜாவோட அகாடமிக் சொசைட்டியாகவும், இன்னொன்று வந்து புதுசாக ஃபார்ம் பண்ண போகிற ஹவுசிங் சொசைட்டியாகவும். 2த்துலேயுமே பேரண்ட்ஸ் தான் ட்ரைவன் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. இப்போ தயக்கம் என்னென்னா, இப்போ வந்து ஹவுசிங் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் லேண்ட் காஸ்ட் 5 lakhs. அதாவது நம்ம வந்து லேண்ட் காஸ்ட்டு ஷேர் பண்ணும்போது 120 பேரண்ட்ஸு ஷேர் பண்ணாலே நம்ம அந்த இதை ரீச் ஆகிட முடியும். ஸோ 121 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 5 lakhs கொடுத்தாலே ஹவுசிங் சொசைட்டிக்கு இதாகிடுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே வந்து பண்ண போகிற வீடோ, ஹவுசிங்கோ, அது இண்டிபெண்ட் ஹவுஸோ, அப்பார்ட்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் இந்த டிஸ்கஷனில் அதை நம்ம பண்ண போகிறதில்ல. அதை செப்பரேட்டாக ஹவுசிங் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்குள்ளே, அந்த கமிட்டிக்குள்ளே பேசி தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து சொசைட்டியோட அகாடமிக் சொசைட்டியை மட்டும் நம்ம பேசிடலாம். அகாடமிக் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அகெயின் லேண்ட் காஸ்ட் 5 lakhs. உங்கள் பட்ஜெட் வந்து லேண்டுக்காக 5 lakhs கொடுத்தா போதுமானது. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமு, அதை ஒட்டினா மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஒர்க் டேபிள் போட்டு, ஒரு கிச்சன் டாப்பும் போட்டுட்டு, நமக்கு தேவையான ஒரு சாத்விக் ஃபுட் பண்ணிக்கிறதோ, இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்சதோ, நமக்கு பிடிச்சதோ, ஒரு தலைவலிக்குதுன்னா கூட, ஒரு சுடுதண்ணி போடணுன்னா கூட நம்ம வந்து உள்ளேயே அந்த பண்ணிக்கிற மாதிரியான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம வந்து அதில் இருக்கும். அந்த ரூம்ஸில் பெட்ரூம் இல்லாமல் இந்த ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம் ஒன்று இருக்கும். அங்கே பாத்ரூம், டாய்லெட்ஸ் அட்டாச்சோட அங்கே இருக்கும். இதுக்காக இதை வந்து நம்ம இதை மட்டும் நம்ம பேசிட முடியாது. அந்த அந்த ப்ரெமிசஸ் சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் போடணும், கேட் போடணும், ஸ்ட்ரீட் லைட் பண்ணணும், ரோடு ஃபார்ம் பண்ணிக்கணும், வாட்டர், ட்ரைனேஜ், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரியான காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் வரும். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு 10 lakhsலேருந்து 15 lakhs வரைக்கும் நம்ம இந்த பில்டிங்ஸ் அண்ட் ப்ரிமிசஸ்க்காக நம்ம வச்சுக்கணும். ஸோ லேண்டு காஸ்ட் இஸ் 5 lakhs, பில்டிங்ஸுக்காக வந்து 15 lakhs மேக்ஸிமம். ஸோ ஆல் டுகெதர் 20 lakhs நீங்கள் வந்து பட்ஜெட்டாக வச்சுக்கோங்க ஃபார் அகாடமிக் சொசைட்டியில் வித் அகாமடேஷனோட நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு. இதில் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வொகேஷனல் சென்டர், தெரப்பி சென்டர், இது மாதிரி எல்லாம் நிறைய நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போவோம். அதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டாம். அதெல்லாம் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து எஃபர்ட் எடுத்து டொனேஷன் வாங்குறதோ, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதோ, இல்லை கார்ப்பரேட்டோட சப்போர்ட் எடுக்கிறதோ, இதெல்லாம் செஞ்சு கொண்டு நம்ம அந்த ஃபெசிலிட்டியை கொண்டு வந்துடுவோம். அதுலேருந்து நமக்கு ஃபண்டு கலெக்ட் ஆகும்போது இந்த 20 lakhsல இருந்தும் எவ்வளோ நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியுன்றதுல தான் நம்ம ஒர்க் பண்ணுவோமே தவிர 20 lakhsங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்மளுடைய மேக்ஸிமம் பட்ஜெட் ஃபார் அகாடமிக்கு 5 lakhs ஃபார் லேண்டு, 15 lakhs ஃபார் பில்டிங்ஸுக்கு. ஸோ டோட்டல் டு 20 lakhs வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பேசும்போது இன்னொன்று நாங்கள் கவனித்தோம். அதில் வந்து இப்போ வந்து இந்த பில்டிங் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்கும், ஆக்குபன்சி எப்படி இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த 120 அவுட் ஆஃப் 120 நம்ம வந்து அங்கே அகாமடேஷன் நம்ம ரெடி பண்ணாலுமே இமீடியட்டாக நம்ம வந்து அதை 120 நம்ம ரெடி பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இனிஷியலாக ஒரு 40 மெம்பர்ஸுக்கு ரெடி பண்ணிட்டு கூட அடுத்த ஃபேஸு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம பேலன்ஸை எதுக்காக சொல்கிறேன்னா, ஹவுசிங் சொசைட்டியும் பேரலாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க அங்கே தங்கிக்க போகிறாங்க, இங்கே வந்துட்டு போக போகிறாங்க. ஸோ மீதி இருக்கிற 120யோட அந்த அட்மிஷன்ஸில் ஒரு 40 அப்ராக்சிமேட் தான் சொல்கிறேன், ஒரு 40 வந்து உள்ளேயே இன்ஹவுஸுக்குள்ளேயே அகாமடேஷனில் இருந்தாலும், ஒரு 40 அரௌண்ட் 40 வந்து ஹவுசிங் சொசைட்டியில் இருந்தாலும், பேலன்ஸ் இருக்கிற 40யை அவங்கள ப்ரோக்ராம் பேஸ்டாக எதிர் 3 months ப்ரோக்ராம், 6 month ப்ரோக்ராம், ஒரு 1 year ப்ரோக்ராம், அது மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட் இருக்கிற குழந்தைங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து அவங்கள நம்மளோட இங்கே வந்து தங்குற மாதிரி பண்ணுவோம். ஸோ இதை வந்து ப்ராஜெக்டை நம்ம முடிக்கும்போது 121 அவுட் ஆஃப் 121க்கும் உள்ளே அங்கே நமக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அதுக்கான பட்ஜெட் 20 lakhs மேக்ஸிமம் ஃபார் அகாடமிக் அண்ட் ஆக்குபன்சி வில் என்ஷூர் தட் 70 to 80% இனிஷியலே ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் 1 or 2 days டவுன் த லைனில்
அது 100%க்கு மேலே தான் போய் சர்ப்ளஸில் தான் போகுமே தவிர குறையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதில் நிறைய தீம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்மலாம் ஒன்றா சேர்ந்து ஜாயின் பண்ணி செஞ்சோம்னா ஹைலி எஃபெக்டிவாக பண்ண முடியும். தேங்க்யூ வெரி மச். நம்பிக்கையோடு வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுபட்டு இதை கொண்டு வருவோம். தேங்க்யூ வெரி மச்.